Boom. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா என்னும் ஸ்வந்தம் புண்ணியாளன் அப்படின்னு ஒரு மலையாள படத்தோட அஃபிஷியலான டீசர் தான் வந்திருக்கு. அந்த டீசர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா ஒரு டெபியூட்டன் டைரக்டர் மகேஷ் மது அப்படின்றவர். ஆனால் இந்த படத்தை எழுதியிருக்கிறவர் வந்து ரைட்டர் வந்து சாம்ஜி எம் ஆண்டனி. இவர் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் ரெண்டு படங்கள் எழுதியிருக்காங்க. கர்ணன், நெப்போலியன், பகத்சிங் அப்படின்னு ஒரு படமும், அப்புறம் ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையும் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து சாம் சியர்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மியூசிக் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஓபி வந்து ரெனடிவ், ஃபிலிம் எடிட்டர் வந்து ஷோபின் சோமன். ஓகே, இந்த படத்தோட டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 1 second. நம்ம அதை தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 go. പാതിരാത്രിയിൽ പാതിരിക്കൊപ്പം പള്ളിമേടയിൽ പെൺകുട്ടി. സെറ്റപ്പ് നിങ്ങൾ കാണിച്ച പോക്കൃതത്തിന് എനിക്ക് ഒച്ച വെച്ച ആളെ കൂട്ടായിരുന്നു. പക്ഷെ ചെയ്യാത്തെന്താ അറിയാം, അച്ഛനിപ്പോ എനിക്ക് പൊൻകൂട്ടിടുന്ന താറാവല്ലേ. ഇത് നാട്ടുകാരെ വേറെ ആരെങ്കിലും അറിഞ്ഞാൽ പിന്നെ ഞാൻ ജീവിച്ചിരുന്നിട്ട് കാര്യമില്ല. പെണ്ണിനെ ഒളിപ്പിച്ചിട്ട് നിർത്തുന്നതിന് കുഴപ്പമൊന്നുമില്ല. അച്ഛനൊരു രഹസ്യം അറിയോ? നൂറ്റാണ്ടുകളുടെ അനേകം രാജാക്കന്മാരുടെ അവർ നയിച്ച യുദ്ധത്തിന്റെ രക്തക്കറവറിന്റെ ഇരുതല വാളിന്റെ ചരിത്രം. മഹേഷ് മധു ഇങ്ങനത്തെ ഒരു സിറ്റുവേഷനിൽ ചോദിക്കണത് ശരിയാണെന്ന് എനിക്കറിയില്ല, എങ്കിലും ചോദിക്കുക. എങ്ങനെ ഒപ്പിച്ച്? ஓ, காமெடி ஃபிலிமா? ஓகே, நான் நினச்சேன் இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் த்ரில்லராக சீரியஸாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இதுவும் சீரியஸாக கொண்டு போவாங்க, ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து காமெடியாக தான் இருக்கும். இவங்க 3 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இவர் வந்து இப்போ நம்ம திலீப் சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த ப்ரீஸ்டா இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திலீப் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஐயோ, பேர் சரியா ஞாபகம் வந்து தொலை மாட்டேன்னுக்காங்க. ஐயோ, இங்கே இருக்கு, இங்கே வரமாட்டேனுதே. கிங் லயர், படம் ஞாபகம் வந்துருச்சு. கிங் லயர் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு அந்த படத்தில் இவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்கிறத தாண்டி அந்த டப்பிங்கில் சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு விழுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் வந்து காமெடி ஃபிலிம் தான், அது வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த படத்தில் இவரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த படத்துலையும் இவர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ டீசராக இது வந்து பெரிய அளவுக்கு ரிவீல் பண்ணல, ஆனால் இது வந்து இதான் பிளாட் அப்படின்றது வந்து குட்டியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அதை வந்து ரொம்ப ஃபன் சைடாக தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ சில படங்கள்லாம் வந்து நம்ப முடிய மாட்டேங்குது. ஃபன் சைடாக காமிச்சிட்டு திடீர்னு கொண்டு போய் எமோஷனலாக கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கு, பட் டீசர் வச்சு நம்ப வேணாம் அப்படின்றது தான். மியூசிக் வந்து நம்ம சாம் சியர்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக, கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் எந்த இதுக்கு கொண்டு போனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு ஆள். இதில் வந்து இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறையா படத்துக்கு அவர் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் தெலுங்குக்கும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. தமிழில் தான் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் எப்படின்னே தெரில. எனக்கு இந்த டீசர் வந்து டோட்டலாக பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கு. இதோட அஃபிஷியல் ட்ரைலருக்கோ இல்லை படத்துக்கோ வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசரை பற்றி ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.